நீங்க வீடு கட்டும்போது பிரிக் வால்ஸ்க்கு நடுவுல சிமெண்ட் பூசுற வேலையோ இல்ல பெயிண்ட் அடிக்கிற வேலையோ இதுக்கப்புறம் தேவைப்படாது. சர்வின் பிளாஸ்ட் HDOMR ஜிப்சம் இது ஒரு மேஜிக் பவுடர்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்றதால சவுண்ட் இன்சுலேஷன், தெர்மல் இன்சுலேஷன், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே சிமெண்ட்டை விட பெட்டரா இருக்கும். அதே மாதிரி வாட்டர் டேம்ப்னஸ் இருக்காது. எவ்வளவு ஆணி அடிச்சாலுமே ஏர் கிராக் எல்லாம் வரவே வராது. இது ஒரு லைட் வெயிட் மெட்டீரியல்ன்றதால ஸ்ட்ரக்சரல் லோடு ரொம்பவே கம்மியாகும். சிமெண்டே யூஸ் பண்ண போறது இல்ல, அதனால COT மிஷினுக்கு நோ சொல்லிடலாம். பூசு வேலை தேவையில்ல, பட்டி பார்க்க தேவையில்ல, ஏன் பெயிண்ட்டுமே தேவையில்ல. ஏன்னா இதோட ஃபினிஷிங் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். ஃபினிஷிங்ல ஸ்மூத்தி அண்ட் கிளாஸியா இருக்கிறதால ரிஃப்ளெக்ஷன்ல உங்க ஃபேஸே தெரியும்னா பாருங்களேன். ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாத ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்னு லேப் டெஸ்ட் பண்ணதா அவங்க பேக்லயே பிரிண்ட் பண்ணிருக்காங்க. நார்மல் ஜிப்சமை விட சர்வின் பிளாஸ்ட் HDOMR ஜிப்சம் பிளாஸ்டர்ல பிளான்ட் பேஸ்ட் பாலிமர் யூஸ் பண்றாங்க. பிரைஸ் டீடைல் தானே கேக்குறீங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 45 to 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கே லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. சிமெண்ட்டை யூஸ் பண்றத விட சர்வின் பிளாஸ்ட் HDOMR ஜிப்சமை யூஸ் பண்றதால உங்களுக்கு 30 to 40% மணி சேவ் ஆகும். தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில நீங்க எங்க பில்டிங் கட்டினாலும் சரி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க வேலையை பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு முன்னாடி கட்டின வீடோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஹவுஸ் ஓனரே சொல்றாரு, கேளுங்க. எங்கள் வீடு கட்டி 1.5 வருஷம் ஆகுது. சர்வின் பிளாஸ்ட் ஜிப்சம் தான் யூஸ் பண்ணோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மேலே எதை பெயிண்டிங்கோ கோட்டிங்கோ நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. 1.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு வரல. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது.